அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகான சமையலறை. இந்த வீடியோவில் ஆனியனை வச்சு 4 வகை ஸ்நாக்ஸ் எப்படி ஈஸியாக குயிக்காக செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4மே ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அழகான சமையலறையை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபஸ்ட்டு ஆனியன் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஹோம்மேட் பஜ்ஜி மிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ வாங்க பஜ்ஜி செஞ்சிடலாம். அதுக்கு ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். அந்த ஆயிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அப்போ தான் பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஸ்லைசஸை இந்த மாதிரி பஜ்ஜி மிக்ஸில் டிப் பண்ணி ஹீட் பண்ண ஆயிலில் சேர்த்துக்கிடுவோம். ஆயில் ஒரு 60% ஹீட் ஆனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கடைகள்லாம் கிடைக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன், பஜ்ஜி மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு. இதுக்கு பதிலாக நீங்கள் இன்ஸ்டன்ட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பஜ்ஜி ரொம்பவே சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டால் கூட நீங்கள் உடனே ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி டீ போடுற டைம்குள்ளே இதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இது. ஆனால் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஆனியன் சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு பஜ்ஜியை நல்லா வேக வச்சு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம பஜ்ஜி எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கையிலே ரொம்பவே சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது. அடுத்து ஆனியன் வடை டீக்கடை ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 2 ஆனியனை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா கைகளால் பிசைஞ்சு விட்டுக்குவோம். பிசைஞ்சு தனித்தனியாக உதுத்து விட்டுக்குருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உதுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ளார் சேர்த்துக்கரலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மைதா மாவு சேர்த்து கலந்துக்கரலாம். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூனாக மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கரலாம். இப்போ இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கரலாம். உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரல, அதனால் இன்னும் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மாவு நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இப்படி எடுத்து உருட்டி பார்த்தோம்னா உருண்டு வரணும். இப்போ ஆயில் ஹீட் பண்ணி நம்ம வடையாக தட்டி சேர்த்துக்கரலாம்.
சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்டாக பாலாக உருட்டி அதை லைட்டாக கைகளால் இந்த மாதிரி அமுத்தி விட்டு எண்ணெயில் சேர்த்துக்கிடுவோம். இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளேமை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட்டு அப்படியே டீ கடைகளில் கிடைக்கிற ஆனியன் வடை டேஸ்ட்டுக்கு அப்படியே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வெறும் மைதா மாவுலேயே செய்வாங்க. நம்ம கடலை மாவும் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துருக்கோம். அதனால ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஆனியன் வடை நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வெங்காய பக்கோடா ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இந்த மாதிரி ஸ்லைசரில் 2 ஆனியனை கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 3 ஸ்லைசஸாக இருக்கணும். இதை இந்த மாதிரி கைகளால் நல்லா உதுத்து விட்டு இதில் ஒரு 4 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக குக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் இப்போ வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். தண்ணி சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தில் இருக்க தண்ணியை வச்சே தான் கலக்கணும். இந்த மாதிரி மாவு உதிர்த்து விடுற கன்சிஸ்டன்சியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெயை சேர்த்துக்கிடுவோம். மாவு இந்த மாதிரி வெங்காயத்தில் ஒட்டியும் ஒட்டாத மாதிரியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணோன்னா நல்லா வந்துடும். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். ஆயில் இந்தளவு ஹீட்டானால் போதும். இப்போ நம்ம பக்கோடாவை சேர்த்துக்கலாம். பக்கோடாவை ரொம்ப மொத்தமாக போட்டுறாமல் இந்த மாதிரி கைகளால் உதுத்து விட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த பேட்சையும் போட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி அதோடு சேர்த்தோம்னா நம்மளோட ஆனியன் பக்கோடா ரெடி. மழை காலங்களில் ஒரு கப் டீயோட இந்த பக்கோடாவை சூடாக சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
லாஸ்ட்டாக 2 கொத்து கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி நம்ம பக்கோடாவோட சேர்த்துக்கிடுவோம். ரொம்பவே டேஸ்டான கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா ரெடி. ஃபைனலாக என்னோட ஃபேவரட் ஆனியன் ரிங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட ஃபேவரட் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி அதுலேருந்து இந்த மாதிரி ரிங்ஸை பிரித்து எடுத்து வச்சுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் இந்த மாதிரி 3 ப்ரெட்டை ஃப்ரிட்ஜில் ஓப்பனில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கவர் பண்ணாமல் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் கழித்து எடுத்தோம்னா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும். அதை இப்படி பிச்சு போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கரலாம். ரொம்பவே ஈஸியாக பிரெட் க்ரம்ஸ் வீட்டிலே செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆனியன் ரிங்ஸுக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கரலாம். அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக் பேட்டராக மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், பேட்டர் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு முட்டையை இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கரலாம். இது முட்டை சேர்த்தும் செய்யலாம், இல்லைன்னா முட்டை சேர்க்காமலும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி முட்டை சேர்த்து செஞ்சு காமிக்கிறேன். முட்டையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரிங்ஸை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த பேட்டரில் போட்டு டிப் பண்ணி, அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி பெரட்டி, திரும்ப எக் பேட்டரில் டிப் பண்ணி, திரும்ப பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி எடுத்துக்கிறேன்னு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவு பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு எக்கில் டிப் பண்ணி லாஸ்ட்டாக பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதோட கெச்சப் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் அழகான சமையலறையை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 ஸ்நாக்ஸில் உங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸ் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் மேலே நம்மளோட சேனல் அழகான சமையலறையை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நம்மளோட ஆனியன் ரிங்ஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை கெச்சப்போட சேர்த்து சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.